ரட்சிப்புக்காக செய்தார். அந்த பரலோக தகப்பன் தான் வாக்கு கொடுக்கிறார். உன் தகப்பன் செய்ததை விட, உன் தகப்பன் செய்ய வேண்டும் என்று நினைத்ததை விட பல மடங்கு என்மேல் கரிசனை உள்ளவர் எனக்காக செய்து முடிப்பார். அப்படியே எல்லாரும் எழும்பி நிற்கலாம். இந்த 7 நாள் முழங்கால் யுத்த ஜெபத்துல ஆண்டவர் எத்தனையோ ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை ஆண்டவர் பேசினார், நிறைய பேசினார். 7 நாட்களும் இந்த முழங்கால் யுத்த ஜெபத்துல கலந்து கொண்டவர்களுக்கு தெரியும், ஐயோ ஆண்டவருடைய வார்த்தை எத்தனை வார்த்தை தெரியுமா, எப்படியெல்லாம் ஆண்டவர் தைரியப்படுத்தினார், எப்படியெல்லாம் ஆண்டவர் பலப்படுத்தினார். ஆனா எனக்கு பர்சனலா இந்த 7 நாட்கள் முழங்கால் யுத்த ஜெபத்துல எனக்கு பர்சனலா பிடிச்ச ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அவன் தாமதித்து கொண்டு இருந்த போது, தேவ சமூகத்திலே போயிட்டு சகரியா தாமதித்து கொண்டு இருக்கிறத பார்த்த உடனே சுத்தி இருந்தவர்கள் எல்லாம் என்ன பண்ணினார்களாமா? ஆச்சரியப்பட்டார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஜனங்கள் சகரியாவுக்காக காத்திருந்து அவன் தேவாலயத்தில் தாமதித்ததினால் ஆச்சரியப்பட்டார்கள். அப்படின்னா தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள சகரியா பலி செலுத்துவதற்காக போயிட்டு உடனே திரும்பி வந்துடணும், ரொம்ப நேரம் அங்க இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அங்க போகும்போதே சங்கிலியை கட்டி தான் உள்ள அனுப்புவாங்க, டைம் ஃபிக்ஸ் பண்ணி தான் அனுப்புவாங்க, இவ்வளவு நேரத்துக்குள்ள நீங்க முடிச்சுட்டு வெளியே வந்துடணும் அப்படின்னு. ஆனா உள்ளுக்குள்ள இருந்து சகரியாய் வருவதற்கு தாமதம் பண்றார் அப்படின்னு சொன்னா 2 நடக்குது. ஒண்ணு அங்க விழுந்து செத்துருப்பாரு, இல்ல அப்படின்னா ஆண்டவர் அங்க ஏதோ அவனோட பேசுறாரு. இந்த 2 தான். சங்கிலி சத்தம் வராததுனால அவர் சாகல்ல, உயிரோடு இருக்கிறாருன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா என்னன்னா, இந்த சகரியா உள்ள என்ன பண்றாரு, என்ன செஞ்சிட்டு இருக்காரு, அவர் என்ன பேசுறாரு? அவர் தேவன் தனக்கு ரொம்ப நாள் ஜெபித்த எல்லா ஜெபத்திற்கும் சகரியாவுக்கு ஆண்டவர் உள்ளே பதில் கொடுத்து கொண்டிருந்தார். இந்த முழங்கால்